அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். தெய்வம், நீர் எப்பொழுதும் எல்லோருக்கும் வாழ்வு கொடுப்பவராகவே இருக்கின்றீர். தங்களின் மனித மாண்பை இழந்து வாழ்வு சிதைந்து போய் அடையாளமற்று போன மக்களுக்கு வாழ்வை மீண்டும் புதுப்பித்து கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறீர். உடல் வியாதி கொடுமையில் வலியோடு வேதனையோடும் தனிமையில் தவிக்க விடப்பட்ட மக்களுக்கு ஆண்டவரே, நீர் என்றும் அவர்களோடு இருந்தீர். பாவத்தின் பிடியிலே சிக்குண்டு தவித்து போனவர்களை இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி மீண்டும் ஒரு மகனாக மகளாக உருமாற்றினீர். சாத்தானின் பிடியில் சிக்குண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து தள்ளாடியவர்களுக்கு விடுதலையை கொடுத்து இழந்து போன மனித மாண்பை மீண்டும் திருப்பி கொடுத்தீர். உமது இரக்கத்தாலும் கருணையாலும் மீண்டும் புது வாழ்வை பெற்று கொண்டவர்கள் ஏராளம். தொழுநோயாளி துணிவோடு குருவிடம் செல்லுகிறான். தலைகுனிந்து வந்த பாவி பெண் தலை நிமிர்ந்து செல்லுகிறார். படை என்ற பேய்களால் பீடிக்கப்பட்டவன் தன் உணர்வு பெற்று ஆடையோடு மாண்போடு செல்லுகிறான். ஆண்டவரே, எங்கள் பலவீன வாழ்வையும் மாற்றும்படி வேண்டுகிறோம். நாங்களும் புது வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். உடைய பிள்ளைகளாக இந்த நாள் முழுவதும் வாழ வேண்டும். எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.